எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அருமை செல்ல பிள்ளைகளே, இந்த நாள் என் தந்தை மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளிலே அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் 89வது பிறந்த நாளை கொண்டாடியிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மரணத்தின் வழியாக ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவர்களை கடந்து செல்லும்படியாக செய்தார். அப்பொழுதுதான் அந்த மரண உபாதைகள் மத்தியிலே அவர்கள் பிழிந்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பு அவர்களை உயிர்ப்பித்து அவள் மூலமாக இயேசுவின் மனதுருக்கத்தையும் அன்பையும் உருவாக்கத்தக்கதாக அந்த பாதையிலே நடத்தினார். ஆண்டவர் அவர்களை அன்பின் அப்போஸ்தலன் என்று யாவரும் அழைக்கும்படி செய்திருக்கிறார். அந்த அன்பு அவர்கள் பிழிந்து கசக்கப்பட்டது நிமித்தம் இயேசுவின் அன்பு அவர்களுக்குள்ளே இருந்து பாய்ந்து வந்தது, செயல்பட்டது, அற்புதங்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தது. அவருடைய வாழ்க்கையிலே மரணத்தின் பிடியிலே சாகும் தருவாயில் அநேக முறை இருந்திருக்கிறார். பயங்கர நோய், 2 முறை ஹார்ட் மானிட்டரில் அவர்கள் இருதயம் பொருத்தப்பட்ட பொழுது அது ஃப்ளாட் லைனை காண்பித்தது. அப்படி என்றால் உயிர் போனது என்று. ஆனால் கர்த்தர் அற்புதமாக திரும்ப கொண்டு வந்தார். மரணத்தின் உபாதைகள், நோயின் உபாதைகள் என்னும் திருமணமானவுடன் கர்ப்ப சிதைவு என் தாய்க்கு ஏற்பட்டது. ஒரு குழந்தை இழந்தார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்து மகன் பிறந்தான், இறந்து பிறந்தான். அதன் பிறகு 17 வயது மகளை விபத்திலே இழந்தார்கள். பிள்ளைகளின் சாவு, அருமையானவர்களை இழக்க கொடுத்த வேதனை, அதோடு கூட வறுமையின் உபாதைகள், பண கஷ்டம், ஊழியத்திலும் பண தேவையினால் போராட்டம், அதனால் வந்த நிந்தை, அவமானம், ஊழியத்திற்காக எல்லாரிடமும் தேவையை சொல்லும் பொழுது அதனால் வரும் நிந்தை. இந்த நிந்தையின் வழியாக, பண கஷ்டத்தின் வழியாக, நெருக்கத்தின் வழியாக கர்த்தர் நடத்தினார். அதைத் தொடர்ந்து ஏளனம், தவறான பேச்சு, தவறான குற்றச்சாட்டு, கூட இருந்தவர்களின் துரோகச் செயல், அந்த கொடூரம் மிகவும் கொடூரமானது. இதை போன்று எவ்வளோ பாடுகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள், இருளின் அதிகாரத்தோடு போராடி 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 வாழ வேண்டும், ஊழியத்தை நடத்த வேண்டும், ஜனங்களை பராமரிக்க வேண்டும் என்னும் அதிகாரங்கள், சமுதாயத்திலே வரும் நிந்தை, போராட்டம், எதிர்ப்பு, பொறாமையின் ஆவியினால் வரும் எதிர்ப்புகள், இவைகள் அனைத்தின் மத்தியில் ஆண்டவர் அவர்களை நடத்தி அதன் மூலம் ஜனங்கள் படும் வேதனையின் உக்கிரத்தை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். அதனோடு கூட அவர்களுக்காக மன்றாடும் அன்பையும் பாசத்தையும் மனதுருக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். என்னை போலதான் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஒருத்தர் வந்து அவர்கள் கஷ்டங்களை சொல்லும் பொழுது அந்த வழியிலே கர்த்தர் எங்களை, என் தந்தை நடத்தினபடியினால் அந்த வேதனை எங்களுக்கு நன்றாக புரியும். அவர்களோடு சேர்ந்து அழும்படி ஆண்டவர் செய்தார். அன்பின் மனதுருக்கம் பாய்ந்து செல்லும்படி செய்தார். அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும்படி, அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் சொல்லும் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும்படி செய்திருக்கிறார். என் தந்தை மூலம் செய்தார், இன்றும் அதை செய்து வருகிறார். எத்தனை கோடி மக்கள் அற்புதங்களை பெற்று இயேசுவின் அன்பை அறிந்து வாழ்க்கை மறுரூபமாகி பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். எத்தனை 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 இன்றும் அது நடந்து வருகிறது. 3வது தலைமுறைக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை பெருகச் செய்திருக்கிறார். என் தாத்தாவையும் சேர்த்து 4வது தலைமுறை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் இதன் பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவருடைய அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கும் பங்காளர்களாக இணைந்திருக்கும் உங்களையும் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவாராக. உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இதன் மூலம் எத்தனை
மாணவர்கள் மாணவிகள் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். ஏழைகள் என்று பாக்கியம் பெற்று வருகிறார்கள். ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்கள் அவரை அறியும்படி செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் இன்னும் அற்புதங்களுக்காக ஏங்கி இருக்கிறவர்களுக்கு அற்புதங்கள், தேசம் திறந்திருக்கும்படி, அவர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வழிநடத்துதல் கொடுக்கும்படி ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை! தொடர்ந்து இந்த ஊழியத்தில் இணைந்திருப்போம். இந்த அன்பையும் மனதுருக்கத்தையும் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி நாம் சேர்ந்து உழைப்போம். எங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.